Hello guys, welcome back to AFM Men Grooming Academy. So இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டா, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜர் அவுட்லெட்லேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே இது வந்து நல்ல காஸ்ட்டில் அஃபோர்டபுளாக வந்து சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அதனால தான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங்கில் ரிவ்யூவில் பார்க்க போகிற வீடியோ. நம்ம சலூனில் யூஸ் பண்ணுற ஷேவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேவுக்கு பண்ணும்போது ஒரு பால்டு ஷேவ், அதாவது ரிவர்ஸில் கேட்குறாங்க கிளைண்ட் அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஷேவர் தான் இது. இன்க்ளூடிங் நீங்கள் ஃபேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்ல கம்ப்ளீட் ஒரு கிளியர் ஒரு ஷேவ் நீங்கள் கொடுக்கணுன்னா, ஒரு பால்டு ஃபீல் கொடுக்கணுன்னா இந்த ரேசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நம்ம ஸ்டோரில் வாங்கினதுனால உங்களுக்கு வாரண்டி கார்டு இதிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே இதுதான் நம்மளுக்கு ப்ளஸ். அதனால தான் நான் ஸ்டோர் பற்றி நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன். நம்ம ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோரில் வாங்கும்போது நம்மளுக்கு வாரண்டி கண்டிப்பாக நம்ம கிளைம் பண்ணலாம். சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சர்வீஸை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ப்ராடக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷேவர். ஸோ இதை லாஸ்ட்டாக அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடவே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபாயிலோட கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு அழகான பவுச், ஒரு நல்ல லெதர் பவுச் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ராடக்ட்டை சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சி கேபிள், அதாவது யூஎஸ்பி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு மேனுவல் புக், அதுக்கப்புறம் நீங்கள் ஷேவரில் நம்ம ஹேர் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ். இப்போ மிஷின் நம்ம பார்த்துடலாமா என்ன இருக்குன்றதை? ஸோ மிஷின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஐஸ் ப்ளூவில் ஒரு நல்ல ஒரு ஸ்டைலாக ஒரு மாடர்ன் ஷேவர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கேப் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த கேப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த கோல்டு ஃபாயில் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சில்வர் ஃபாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு ட்ரிம்மருமே இருக்குது. ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டபுள் டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரிம்மர் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம சைட் லாக்ஸ் ட்ரிம் பண்ணுறதுக்கோ இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரபிள்ஸ் இருக்குதுன்னா அந்த ஸ்ட்ரபிள்ஸை ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேவ் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு ஃபேட் ஹேர் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் லைன் அப்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரிம்மர்லேயே நம்ம ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஷேவரை இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஷேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிஷின் ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சிங்கிள் டேப்பில் நீங்கள் ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடில் நம்ம யூஸ் பண்ணலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீட் கிடைக்கும். ஏன் அப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பீட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7500 உங்களுக்கு ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டர் ஸ்பீட் அந்தளவுக்கு இருக்குது. 7500 ஸ்பீடில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஹேரை வந்து ஷேவரில் நம்ம எடுக்கணும் போது நம்ம கிளியர் இது நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ சின்ன சின்ன ஸ்டபிள்ஸ் கூட தெரிஞ்சாலும் ப்ராப்பராக தெரியாது. ஸோ அதனால் இந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் டேப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ட்ரிம்மருமே நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கே மிஷின் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ட்ரிம்மர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ட்ரிம்மருமே உங்களுக்கு கூடவே ஆன் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஃபினிஷ் பண்ணதும் ட்ரிம்மர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாகவே வந்து உங்களுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்மளுக்கு சார்ஜ் நிற்க போகுது, ஸோ எவ்வளோ நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டிஜிட்டலாகவே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே சின்ன ஒரு லாக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணும்போது இங்கே அந்த ஃபாயிலில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன ப்ரஷஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் டஸ்டரில் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அடுத்து இது பண்ணிங்கன்னா நம்ம ஏசி காயில் எப்படி நம்மளுக்கு இது ஆகுமோ, ப்ரெஸ் ஆனால் எப்படி காயில் உடையுமோ அந்த மாதிரி தான் இந்த காயிலும் உடையும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆயில் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. லூப்ரிகன்ட் ஸ்ப்ரே, நம்ம எப்படி மிஷினுக்கு லூப்ரிகன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி லூப்ரிகன்ட் ஸ்ப்ரேயில் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபாயில் நீங்கள் லாக் பண்ணும்போது இது மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிட்டு தான் ரொம்ப சேஃப்டி. அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிளேடு வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கப்புறம் இந்த கேப் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மிஷின்ஸில் நம்மளுக்கு இருக்கிற எல்லா இதுவுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்டு, அதாவது நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே மிஷினோட நம்ம ட்ரிம்மரில் இங்கே க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஹேண்ட் நல்ல க்ரிப்னஸ் இருக்கும். நம்ம ஷேவர் யூஸ் பண்ணும்போது இப்படி வச்சு நம்ம ஷேவர் பண்ணுவோம். அதாவது நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, ஆப்போசிட் ஆங்கிள் இப்படி வச்சு தான் நம்ம ஷேவ் பண்ணணும். ஏன்னா கீழ் பக்கமும் மேல் பக்கமும் ஒன்றா இருந்தால் தான் நம்மளை வந்து பிளெண்ட் பண்ண ஹேர் எடுக்கிறதுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இப்படி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இதுவாகும். ரொம்ப அதிகமாக ப்ளக் ஆகிற மாதிரி இருக்கும், பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மிஷினை இப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு இப்படி ட்ரிம் பண்ணணும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மேட்டி ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு கிரிப்னஸ் நல்லா இருக்குது. ஏன்னா இங்கேயுமே வந்து நல்ல கிரிப்னஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரஃப்னஸ், ஒரு ட்ரை ஃபீல் இருக்கிறதுனால மேட்டியாக இருக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஒரு ஆயில் அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா ஆயிலெலாம் நல்லா க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆகிற ஃபீல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. வெயிட் கிடையாது, அந்தளவுக்கு நல்ல வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மிஷின் பற்றி ஒரு டீட்டெயில் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பாக்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அப்போனா சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் இண்டிபெண்டன்ட் ஃபாயில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்சிபிள் ஃபாயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1400 mAh லித்தியம் பேட்டரி. ஆஃப்டர் தட் IPX6 வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் ப்ரூஃப், தண்ணி பட்டாலும் தண்ணியில் கூட நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காகலாம் நீங்கள் வந்து தண்ணி போட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் இது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 hours சார்ஜிங் டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது 120 minutes 2 hours உங்களுக்கு பேட்டரி வந்து ஸ்டே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், 2 மணி நேரம் சார்ஜ் போட்டு வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 7500 RPM DC மோட்டார். ஸோ அந்த இதில் இருக்கும்போது உங்களுக்கு இது ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா 2 மணி நேரம் நிற்குதுன்னா நீங்கள் ஒரு ஷேவர் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் இருந்தாலே போதுமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் DC மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு RPM வந்து 7500 கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபேடுக்கு யூஸ் பண்ணும்போது 7000 வரையும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீடியம் ஸ்பீடு தான். அது 9000லாம் போச்சுன்னா ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு ப்ளக் ஆகிற மாதிரி இருக்கும். RPM வந்து உங்களுக்கு 7500 அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, உங்களுக்கு மிஷினோட 1 year வாரண்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 1 year வாரண்டி நீங்கள் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கிளைம் பண்ண முடியாது. அதாவது நீங்களே ஏதாவது உடைச்சிட்டிங்க அப்படின்னா அது கிளைம் பண்ண முடியாது. மிஷினில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளைம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலோ இல்லை அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்கனாலும் உங்களுக்கு இங்கே மிந்த்ரா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜியோ மார்ட், அதுக்கப்புறம் டாடா கிளிக், நிக்கா, ஸோ இங்கேருந்துலாம் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து உங்கள் பிளேஸ்க்கே வந்து அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மிஷின்ஸ் ரெடி பண்ணி ரிட்டன் நமக்கே வந்து நம்மளுக்கு இதுவாகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். இன்கேஸ் உங்கள் மிஷினில் ஏதோ ஒரு ஃபாயில் போயிடுச்சு இல்லை பிளேட் ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் எல்லாமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம எங்கேயும் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு எதையும் மாற்ற தேவையில்லை. இல்லை நீங்கள் VGR ஸ்டோரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னாலே போதும், அவங்களே உங்களுக்கு சர்வீசஸ்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதாங்க. இதை விட நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு இப்போ இந்த மிஷினை பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இதோட ப்ரைஸ், இதோட மாடல் நம்பர் இதெல்லாமே நான் சொல்லணும் இல்லையா? ஸோ மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா V362. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3300 வருது. ஸோ நம்ம VGR அவுட்லெட்டில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 30% 40% டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவங்க கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நம்ம சொல்ல ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.